அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி அண்ட் ரியல்மி ஃபேன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். ரியல்மி நார்சோ 30 Pro 5G உடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் ஆயிருக்கு. ரெட்மி நோட் 10 சீரிஸ் உடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. 5G ஸ்மார்ட் ஃபோனோடது எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 453ல இன்னைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் அப்படிங்கிற பொசிஷன் வந்து தற்சமயம் ரொம்பவே அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப வருஷமாக இந்த பொசிஷனில் இருந்தது அமேசானுடைய சிஇஓ தான், ஜெஃப் பெசஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2017 2021 ஜனவரி வரைக்கும் அவங்க தான் வந்து ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு ரொம்பவே ஸ்டேபிளான பொசிஷனில் இருந்தாங்க. பட் ஜனவரி மிட்ல அப்படி பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய ஷேர் வேல்யூ கொஞ்சம் டவுன் ஆகி டெஸ்லா ஓனர் இலான் மஸ்க் தான் வந்து ரிச்சஸ்ட் மேன் அப்படிங்கிற பொசிஷனில் இருந்தாங்க. பட் ஒரே ஒரு மாதம் தான் இந்த பொசிஷனில் அவங்க இருந்தாங்க. இப்போ அகெயின் அமேசான் சிஇஓ வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டெஸ்லாவுடைய ஷேர் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4% வந்து குளோபலாக டவுன் ஆகிடுச்சு. அதனால் மறுபடியும் அமேசானுடைய சிஇஓ வந்து டாப் ஆஃப் த பொசிஷன் போயிட்டாங்க. செகண்ட் ரிச்சஸ்ட் மேனில் வந்து உங்களுக்கு இலான் மஸ்க் இருக்காங்க. ஆனால் இலான் மஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெஸ்லா கம்பெனி வந்து இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கர்நாடகா, அதாவது பெங்களூரில் அவங்களுடைய ஆஃபீஸும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ மறுபடியும் அவங்களுடைய ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த டாப் ஆஃப் த லிஸ்ட், அதாவது வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து ரொம்பவே அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிரிப்டோ கரன்சிஸ் தான் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கரன்சியுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. 2 நாள் முன்னாடி தான் 34 லட்சம்னா அதுக்குள்ளே 35-36 லட்சம் இது ஏறிக்கிட்டே தான் போகுது இதோட மார்க்கெட் வேல்யூ. எஸ்பெஷலி பிட்காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேல்யூபிளான கிரிப்டோ கரன்சி. குளோபலாக இதோட வேல்யூ வந்து அதிகமாகிட்டுருக்கு. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர் பிராண்ட்ஸ் எல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி டெஸ்லா, ட்விட்டர்னு எல்லாருமே அவங்களுடைய பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னே இதோட ஷேர் வேல்யூ இன்னுமே அதிகமாகிட்டே போகுது. ஆனால் ரீசெண்டாக இலான் மஸ்க் டெஸ்லாவுடைய சிஇஓ வந்து காமன் பீப்புளுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதாவது யாருமே வந்து இந்த பிட்காயினில் வந்து அதாவது கிரிப்டோ கரன்சிஸில் வந்து உங்களுடைய லைஃப் சேவிங் இல்லைனா நீங்கள் வச்சுருக்க பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுடைய சேவிங்ஸ் தாண்டி டெய்லி எக்ஸ்பென்ஸ் தாண்டி உங்ககிட்ட ஸ்பேர் மணி இருந்தால் அதை மட்டும்தான் நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே வாலட்டைலானது. எவ்வளோ தூரம் ஏறுதோ அந்த அளவுக்கு அது இறங்கவும் செய்யும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய சேவிங்ஸை யாருமே வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்பேர் மணி இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் வந்து காமன் பீப்புளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களில் யாராவது கிரிப்டோ கரன்சி பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இது பீக்குக்கு போயிடுச்சு. எனி டைம் இது கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்ஸ் ரிசர்ச் டீம் வந்து இந்தியாவில் ஸ்மார்ட் ஸ்பீக்கருக்கான சேல்ஸ் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2020க்கான ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் வந்து எந்தெந்த பிராண்ட்ஸ் வந்து அதிகமாக சேல் ஆயிருக்கு அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது ஆப்வியஸாக அமேசான் தான். அமேசானுடைய ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில். கிட்டத்தட்ட 80% ஆஃப் த இந்தியன் மார்க்கெட் ஷேர் வந்து அமேசான் தான் இருக்காங்க. அவங்களுடைய பாப்புலரான ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் இக்கோ டாட் மினி, அலெக்சா ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் இதுதான் வந்து அதிகமாக சேலாக இருக்குது. அதே செகண்ட் பிளேஸில் கூகுள் வந்து 11% மார்க்கெட் ஷேரோட இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் ஷாமி 10% மார்க்கெட் ஷேர். அதே ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோம் பாட் மினி வந்து ரொம்பவே டீசன்ட் ஷேர் தான், 2% ஷேரோட. இந்தியாவில் இவங்க தான் வந்து டாப் 4 பொசிஷன்ஸில் இருக்காங்க ஸ்மார்ட் ஸ்பீக்கர் சேல்ஸில். இந்தியாவில் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஜியோ தான் அதிகமான சப்ஸ்கிரைபர் பேஸோடு இருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஏர்டெல் வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் அதிகமாகிட்டு இருக்காங்க. பட் இந்த 2 கம்பெனியுடைய சப்ஸ்கிரைபர் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோடஃபோன்லேருந்து தான் நிறைய பேர் ஷிஃப்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதம் அதாவது பிப்ரவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோடஃபோனில் சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கிறதா வந்து தகவல் வெளியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வந்து யாருமே வந்து மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு மாறலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோடஃபோனுடைய கால் குவாலிட்டி, அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மற்ற 2 டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸோட. அது மட்டும் இல்லை வோடஃபோனும் வந்து அவங்கள மாதிரி அன்லிமிட்டட் டேட்டா ரோல் ஓவர்னு நிறைய ஆஃபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வோடஃபோன் வந்து ஒரு கம்பேக் பண்ண மாதிரி தெரியுது இப்போ ஸ்டேபிளான சப்ஸ்கிரைபர் பேஸோட. கூகுள் ஆண்ட்ராய்ட் 12 வந்து ஒர்க்
ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஆண்ட்ராய்ட் 12 உடைய சோர்ஸ் கோட் வழியாக இதோட கோட் நேம் வந்து இப்போ ரிவீல் ஆயிருக்கு. எஸ், பொதுவாக கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சீரீஸ்க்கு எல்லாமே வந்து டெசர்ட் நேம் தான் வைப்பாங்க. ஆண்ட்ராய்டு ஓரியோ, ஆண்ட்ராய்ட் பை, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் 11க்கு கூட ரெட் வெல்வெட் கேக் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இப்போ ஆண்ட்ராய்ட் 12 உடைய சோர்ஸ் கோடில் வந்து இதோட கோட் நேம் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இதோட கோட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ கோன். எஸ், இந்த கோட் நேமில் தான் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூகுளுடைய ஆண்ட்ராய்ட் 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் கோட் வழியாக பார்க்கும்போது ரொம்பவே குவிக்காக வந்து இதோட பேட்டா டெஸ்டிங் வெர்ஷன் எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆக போகிறதா தெரியுது. ரியல்மி டே சேல் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் நடந்துட்டு இருக்கு. February 19th வரைக்கும் இந்த சேல் உங்களுக்கு இருக்குது. அகைன் ரியல்மியுடைய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. எஸ்பெஷலி ரியல்மியுடைய சி சீரீஸில் C15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ரியல்மியுடைய 6 சீரீஸ், ரியல்மி 7 ப்ரோ இது ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ரியல்மியுடைய X50 ப்ரோ 5G ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இதுலேயும் ஆஃபர் இருக்குது. ரியல்மி நார்சோ 20 ப்ரோலையும் வந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் ரியல்மியுடைய ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ரியல்மி டே சேல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்பிள் அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ஐஃபோன் 13 சீரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய புது ஃபீச்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க. இன் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், லேட்டஸ்ட் ஃபேஸ் ஐடி எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ அடுத்ததான் வந்து இன்னொரு புது ஃபீச்சரும் வந்து ரிவீல் ஆயிருக்கு. எஸ், ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட். அதாவது ஐஃபோன் 12 சொல்லியிருந்தாங்க 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் கொடுப்போன்னு, பட் அதில் வந்து கொடுக்கல. பட் ஐஃபோன் 13 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ மோஷன் டிஸ்பிளே டெக்னாலஜியில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெஃப்ரெஷ் ரேட், அதாவது வந்து உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாலும் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுற கண்டென்ட், அதாவது கேமாக இருந்தால் அதுக்கு 180 ஹெர்ட்ஸ் வேணும்னா அந்த அளவுக்கு வந்து இது இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே வந்து நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க 60 ஹெர்ட்ஸ்க்கு டவுன் ஆகணும்னா அதுவும் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ப்ரோ மோஷன் டிஸ்பிளே டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியோட தான் வந்து ஐஃபோன் 13 சீரீஸ் இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. இதில் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் வந்து இதால் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஐஃபோன் 13 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏசஸ் உடைய கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஏசஸ் ROG 5 இதோட அஃபிஷியல் ரெண்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது இதோட ரெண்டர்ஸ் பார்க்கும்போது அவுட்லுக்கில் ரியர் சைடில் ட்ரிபிள் கேமராவோட வருது. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 6000 mAh பேட்டரி, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இது முதல்ல சைனாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீல் ஆயிருந்தது. ஆனால் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாலையும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ஏசஸ் உடைய ROG 5 இந்தியாலையும் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட இந்தியாவில் இது மார்ச் எண்டுக்குள்ளே லான்ச் ஆகலாம் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ நீங்கள் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் மார்ச்சில் வந்து ஏசஸ் உடைய ROG 5 இந்தியாவில் வரலாம். OnePlus வந்து வாட்சஸ்லையும் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி இமேஜஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த இமேஜ் பார்க்கும்போது OnePlus வாட்ச் வந்து உங்களுக்கு ரவுண்ட் டயலோட இவங்க கொடுக்கலாம். அதே ஸ்ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் ஸ்ட்ராப்போட இவங்க கொடுக்கலாம். இதுலேயும் வந்து உங்களுக்கு மற்ற வாட்சஸ் மாதிரி வந்து ஹார்ட் ரேட், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் லெவல், பிளட் ப்ரெஷர் லெவல் எல்லாமே வந்து டெஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்க ஸ்போர்ட்ஸ் மோடோட தான் வருது. ஸோ OnePlus உடைய இந்த ஃபைனல் இமேஜஸ் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காது பார்க்கும்போது இதோட லான்ச் டேட் ரொம்பவே நியர்பை இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மார்ச்லேயே இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை OnePlus உடைய 9 சீரீஸும் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. இதில் OnePlus 9 ப்ரோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ரெண்டுமே 5G ஸ்மார்ட் ஃபோன், ஸ்னாப்ட்ராகன் 888 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து US அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க T-Mobileோட வந்து இன்டெகிரேட் பண்ணி, அதாவது கொலாப் பண்ணி லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஏன் T-Mobileோட கொலாப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5G கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது வந்து OnePlus எப்போவுமே ஒரு பேண்ட் தான் கொடுக்குறாங்க. OnePlus 8ஆக இருக்கட்டும், 8 ப்ரோ, நாடாக இருக்கட்டும், N78 தான் வந்து கொடுத்து இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்த N78 வந்து உங்களுக்கு T-Mobileோடைய ஸ்பெக்ட்ரமில் தான் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால வந்து யூஎஸில் இவங்க T-Mobileோட கொலாப் பண்ணி இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது OnePlus 9 ப்ரோவும் வந்து இவங்க N78 தான் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த N78 பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து US, அதாவது குளோபலில் இது சப்போர்ட் பண்ணலாம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து 3500 MHz ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஸோ ஒருவேளை OnePlus 9 ப்ரோ வந்து அதே N78 ரேடியோ பேண்டோட தான் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா இந்தியாவில் இதோட 5G கனெக்டிவிட்டி ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது மறுபடியும் சந்தேகம் தான். ஸ்னாப்ட்ராகன் 870 ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட், அதே சமயத்தில் 5G சிப்செட். இந்த சிப்செட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறத ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ கூட போட்டிருந்தேன், நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து இந்த சிப்செட்டில் லான்ச் ஆக போகிற ஒப்போவுடைய ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தகவல் வெளியாக இருக்குது. ஒப்போ X3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 870 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ரீசெண்டாக இதோட Geekbench
ஸ்கோர்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது இது 870 சிப்செட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஐஃபோன் மாதிரி தான் இருக்கும். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது டிஸ்பிளேவாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கட்டும், அதுவும் வந்து இதில் பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. ஸோ ஓப்போ X3 Snapdragon 870 ரொம்பவே குயிக்காக லான்ச் ஆக போகுது. ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸ் மார்ச் 4 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய டீசர்ஸ் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீசர்ஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்துருச்சு. எஸ்பெஷலி இதோட 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ரெட்மி நோட் 10லையும் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ரெட்மி நோட் 10 ப்ரோலையும் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ரெட்மி நோட் 10 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து MediaTek Dimensity 800யும் IPS LCD பேனலில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதோட ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோ இவங்க ரிவீல் பண்ணியிருக்க டீசர்ஸ் வச்சு பார்க்கும்போது AMOLED பேனலில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க பவர் பட்டன் மட்டும்தான் இருக்குது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை. ஸோ AMOLED பேனல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோ லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதோட வந்து Snapdragon சிப்செட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ Snapdragon 750Gல தான் இது லான்ச் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட வரப்போகுது. IP52 ரேட்டிங் அதாவது வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷனோட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மியுடைய நோட் 10 5G அண்ட் ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோ 5G ரெண்டுமே வந்து எக்ஸைட்டிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் லான்ச் பண்ணுறாங்க. ரியல்மியுடைய நார்சோ சீரிஸ் நார்சோ 30 ப்ரோ 5G, நார்சோ 30A ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் February 24 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ரியல்மியுடைய சிஇஓவே வந்து இதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இமேஜில் வந்து பாக்ஸஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சு இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது ரொம்பவே கிளியராக இருக்குது. இது ரியல்மியுடைய Q சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ அதை தான் ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் ரியல்மி நார்சோ 30A லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ரியல்மி தரப்புலேருந்து லான்ச் ஆக போகிற சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற டேக்லைன் கீழே தான் இது கொண்டு வராங்க. ஸோ ரியல்மி நார்சோ 30 ப்ரோ 5G கூடிய விரைவில் தான் Feb 24 இந்தியாவில் லான்ச் ஆகுது. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட் சொன்ன கேள்வி என்னென்னு பார்த்தலாம். ஆண்ட்ராய்ட் 12 கோட் நேம் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம்க்கு இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் எசென்ஷியல். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து திருமலை. கங்க்ராச்சுலேஷன் திருமலை. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் டே கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.